திருச்சி நகரின் மையப்பகுதியில் வயலூர் சாலை உய்யகொண்டான் பாலத்திற்கு அருகில் அமைந்துள்ள சுகாலயா ஹோமியோ கிளினிக்கின் சிறப்பினை இன்றைய இம்மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் பி தனேஷ்குமார் அவர்கள் இம்மருத்துவ வணக்கம், நான் டாக்டர் தனேஷ்குமார். கடந்த 15 வருஷமாக இங்கே திருச்சி நகரின் மையப்பகுதியான பிஷப் ஹீபர் காலேஜ் அருகில் வயலூர் ரோடு சீனிவாசா நகர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த உய்யகொண்டான் பாலத்துக்கு அருகில் கிளினிக்கு சுகாலயா ஹோமியோ கிளினிக்னு ஒரு கிளினிக் நடத்திட்டுருக்கேன். ஒரு 15 வருஷமாக இங்கே உள்ள மக்களுக்கு சேவையாற்றிட்டுருக்கிறேன். சாதாரண சளி காய்ச்சல் ஆரம்பித்து பெரிய கிட்னி ஃபெயிலியரு, லிவர் ஃபெயிலியரு, கேன்சர் முதலான அனைத்து வகையான வியாதிகளுக்கும் எந்த விதமான பக்கவிளைவு, எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நிறைய வெளியூர் ஆட்கள் வெளிநாடுகளிலிருந்தும் வந்து சிகிச்சைக்கு வராங்க. நல்லபடியாக சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். எல்லாருக்கும் இந்த ஹோமியோபதி சிகிச்சை ஈஸியாக போய் சேரணுங்கிறதுக்காக லாப நோக்கு இல்லாமல் இந்த கிளினிக் செயல்பட்டுக்கிட்டு வருது. தரைத்தளத்தில் ஹோமியோபதி சிகிச்சை வந்து வழங்கப்பட்டு வருது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் மக்களுக்காக நிறையா வந்து சிகிச்சைகள் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கப்பிங் சிகிச்சை, அந்த தசை சம்மந்தப்பட்ட வலிகள் அதுக்கெல்லாம் கப்பிங் சிகிச்சை அப்படிங்கிற ஒரு சிகிச்சையும், மசாஜ் சேர் ஒன்று, யாரையும் தொடாமல் மசாஜ் பண்ணணும். ஏன்னா லேடிஸ் தான் பெரும்பாலும் வராங்க, தொட்டு செய்யக்கூடிய சிகிச்சை வேண்டாம்ங்கிறதுக்காக மசாஜ் சேர் ஒன்று வச்சுருக்கு. ஸோ எந்த விதமான உடம்பு வலியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வந்து அசதியாக இருந்தாலும் சரி, ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் இந்த சேரில் உட்காந்து போனாவே நல்ல ஒரு டயர்னஸ் எல்லாம் வந்து குறைஞ்சி உடம்பு வலி நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குது. அப்புறம் ஸ்டீம் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறோம். ஸ்டீம் பாத்லேயே என்னென்னா மூலிகை ஸ்டீம் பாத், அதாவது நம்ம ஹோமியோபதி மூலிகையை சேர்த்து அதில் ஸ்டீம் கொடுக்கும்போது இப்போ ஸ்கின் வியாதி, அதாவது தோல் வியாதி அப்படின்னா அதுக்குண்டான மூலிகை, உடம்பு வலி அப்படின்னா அதுக்குண்டான மூலிகை, அல்லது உடம்பு வெயிட்டு குறைக்கணும்னா அதுக்குண்டான மூலிகை, இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டீம் பாத் கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்த விட முக்கியமாக ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப அருமையான சிகிச்சை. அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற நரம்புகள் எல்லாமே பாதத்தில் முடியுது அப்படிங்கிறது தான் வந்து விஞ்ஞானம் சொல்லுது. ஸோ அந்த பாதத்தில் வந்து எல்லா நரம்புகளையும் வந்து தூண்டலாம். ஸோ உங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, அல்லது மென்சஸ் பிரச்சனை, அல்லது தைராய்டு பிரச்சனை, அது லேடிஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையாகட்டும், பாதத்தில் குறிப்பிட்ட நரம்புகளை தூண்டி அதை நம்ம சிகிச்சை அளிக்கும்போது விரைவாக அதை வந்து குணம் கொடுக்குது. இது நிறைய பேர் காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இந்த சிகிச்சை ஒரு லேடிஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. மகளிருக்கான சிகிச்சை மகளிரே வந்து கொடுக்குறாங்கங்கிறதுனால காலையில் நிறைய மகளிர் வந்து சந்தோஷமாக சிகிச்சை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ சுகாலயா ஹோமியோ கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி சிகிச்சை அப்படிங்கிறது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிகிச்சை. ஆனால் வந்து நிறைய ஜனங்களை சென்று அடையணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் வந்து நிறைய வந்து இந்த கொரோனா காலத்தில் கூட கவர்மெண்ட் வந்து வேக்சின் வர்றதுக்கு முன்னாடி ஆர்சனிக்கம் ஆல்பம் அப்படிங்கிற ஒரு ஹோமியோபதி மருந்தை வந்து கொடுக்கறதுக்கு அனுமதி வழங்கியிருந்தது. சித்தாவில் எப்படி கபசுர குடிநீர் வந்து கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஹோமியோபதியில் ஆர்சனிக்கம் ஆல்பம் கொடுத்தாங்க. என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் திருச்சியில் எல்லா பல்வேறு விதமான நிறுவனங்கள் மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் பேருக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கேன். என்னை வந்து நிறைய பேருக்கு இந்த ஏரியாவில் தெரியும். ஆர்சனிக் ஆல்பா கொடுத்த டாக்டர் தானே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் மக்களாக கலந்து பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே உள்ள சிகிச்சை அப்படிங்கிறது அனைவருக்கும் சென்றடையணுங்கிறது என்னுடைய நோக்கம். பக்க விளைவுகள் இல்லாத ஒரு சிகிச்சைங்கிறதுனால ஹோமியோபதியை நாடி நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து அதை பற்றின தகவல் வந்து எனக்கு என்கொயரியும் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட நாட்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ள சிகிச்சைகள், சர்க்கரை வியாதி ஆகட்டும், இரத்த அழுத்தம் ஆகட்டும், சிறுநீரக பிரச்சனை ஆகட்டும், கல்லீரல் பிரச்சனை ஆகட்டும், இந்த மாதிரி நீண்ட காலம் எடுத்துக்க கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், ஈவன் கேன்சராக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நாள் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ள அதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிறதுக்கான பண வசதியும் தேவைப்படும். ஏன்னா பெரிய பெரிய சிகிச்சைகளுக்கெல்லாம் நிறையா வந்து பண வசதி தேவைப்படும். அது ஒன்று. ரெண்டாவது, நீண்ட காலம் வந்து உடம்புல வந்து கெமிக்கல் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதனுடைய பக்க விளைவுகள்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீண்ட காலம் எடுத்துக்கக்கூடிய சிகிச்சைகளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் ஹோமியோபதியை நான் சொல்லுவேன். ஒரு மருந்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த மருந்து வேலை செய்யுதோ இல்லையோ, அந்த மருந்துனால நமக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரக்கூடாது. அந்த வகையில் ஹோமியோபதி சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் பக்க விளைவு இல்லை அப்படிங்கிறது தான் முதல் பெனிஃபிட்டு. ரெண்டாவது,
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நீண்ட நாள் எடுத்துக்கிறதுனால முற்றிலும் வந்து ஒரு வியாதி குணமாகுது. இப்போ சமீப காலமாக அது குறிப்பாக அந்த மொபைல் ஃபோன்களினுடைய ஆதிக்கம் வந்த பிறகு உடல்நிலை பிரச்சனையை விட மனநல பிரச்சனை தான் சார் அதிகமாக இருக்குது. ஏன்னா மனநிலை பிரச்சனைன்னு வரும்போது இப்போ நிறைய பீப்புள்ஸ் வந்து ஐடி சார்ந்த துறைகள், அதாவது உடம்புக்கு வேலை இல்லாமல் மூளைக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரியான ஒரு துறையை தான் வந்து எல்லாம் நாடுறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், தூக்கமின்மை, பதட்டம், பயம், இந்த மாதிரி மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நிறையா இருக்குது. அதுக்கு ஹோமியோபதி வந்து மிகச்சிறந்த ஒரு தீர்வு அளிக்குது. குறிப்பாக குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கான சிகிச்சைகளும் வந்து ஹோமியோபதியில் வந்து மிகச்சிறந்த முறையில் வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் அது ஜனங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு இம்பேலன்ஸ். அதாவது இன்சுலின் சுரப்புக்கும் உள்ளே இருக்கிற சர்க்கரை கார்போஹைட்ரேட்டினுடைய அளவுக்கும் உள்ள இம்பேலன்ஸ் தான் வந்து சர்க்கரை வியாதி. இது வியாதின்னு சொல்கிறத விட இது இம்பேலன்ஸ்னு தான் சொல்லணும். ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நம்ம கணையம் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா தான் இன்சுலின் சுரப்பு வந்து குறையுது. ஸோ கணையத்தை வந்து தூண்டி விடுறதுக்கும் கணையத்தை வந்து நல்லபடியாக செயல்பட வைக்கிறதுக்கும் மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது கணையம் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக இயங்கினாவே அங்கே இன்சுலின் சுரப்பு நல்லாயிருக்கும். இன்சுலின் சுரப்பு நல்லா இருந்தாவே உள்ளே வந்து சர்க்கரை தேங்கிறதுக்கு வேலை கிடையாது. சர்க்கரை வியாதி முற்றிலும் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருதய சம்மந்தப்பட்ட வியாதிகள் நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இருதயத்தினுடைய செயல்திறனை வந்து ஹோமியோபதி மருந்துகள் மிகச்சிறந்த முறையில் அதிகப்படுத்துகிறது. நானே நிறைய பேருக்கு வந்து இதை சிகிச்சை அளித்து நிறைய பேருக்கு 25% இருந்த பம்பிங் ரேட்டெல்லாம் வந்து 50, 60 நான் வந்து அதிகப்படுத்தியிருக்கேன். மருந்தில்லா சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கிளினிக்கில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பெண்களுக்கு இப்போ வேலை பளு அதிகமாகி போச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இப்போ என்னென்னா அவங்களும் சேர்ந்து படிக்க வேண்டியிருக்கு, அவங்களும் சேர்ந்து அவங்க குழந்தைங்களோடய ட்ராவல் ஆக வேண்டியிருக்கு. அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. தூக்கமின்மைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது. அது இல்லாமல் அந்த மசாஜ் நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு மசாஜ் சேர் ஒன்று இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மசாஜ் சேர் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ், உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்குறதாகவும் தசைகள் வலிகை வந்து ரொம்ப நல்லா குறைக்கிறதாகவும் இருக்குது. அப்புறம் அந்த கப்பிங் சிகிச்சைன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு குழம்பு சாப்பிடுவாங்க, ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க, ஒரு வாழைக்காய் சாப்பிடுவாங்க, உடனே வந்து முதுகு பிடிச்சிக்கும், இடுப்பு பிடிச்சிக்கும். இந்த கப்பிங் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. இந்த கேஸ்னால் வரக்கூடிய, இந்த வாயுனால் வரக்கூடிய பிடிப்புகள், வலிகள் எல்லாம் மிகச்சிறந்த அளவில் மிகச்சிறந்த வழியில் வந்து இதில் குறையுது. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரீம் பாத்துன்னு சொல்லக்கூடிய மர நீராவி சிகிச்சை. மர நீராவி சிகிச்சைங்கிறது உட்டன் பாக்ஸில், ஏன்னா நிறைய வந்து இந்த ஃபைபரில் வர்றது அது அந்தளவுக்கு பலன் தர்றதில்ல. இது வந்து கேரளாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரம் அப்படிங்கிறதுனால, இதுக்குன்னே உள்ள மரம்ங்கிறதுனால இது ஒரு மூலிகை தன்மையோடு இருக்குது. அது இல்லாமல் நம்மளும் வந்து நிறைய மூலிகை மருந்துகளை சேர்த்து இதை பண்ணுறதுனால உடம்புக்கு புத்துணர்ச்சியும் சரி, அசதி குறையுது, ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது, ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெயில் காலம். வெயில் காலத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் வந்து வேர்வை வழியாக அது எவாபரேட் ஆகிரும். ஸோ நீர்ச்சத்துங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறையும். உடம்பில் நீர்ச்சத்து குறையும் போது எப்படி வந்து நம்ம உப்பளத்தில் வந்து உப்பு வந்து ட்ரை ஆகி உப்பாக மாறுதோ அந்த மாதிரி உடம்பில் இருக்கிற நீர்ச்சத்து ட்ரை ஆகும்போது உப்பு ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆயிரும். கிட்னிகளில் பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி மிகச்சிறந்த சிகிச்சை. குறைந்த ஒரு நாட்கள்லேயே, சில பேருக்கு ஒரு வாரத்திலே வந்துடும், ஒரு சிலருக்கு 1 மாதம் முதல் 2 மாதத்துலேயே கல் பூரா வெளியே வந்துடும். கல் திரும்ப உருவாகாமல் பார்த்துக்கிறதுக்கும் ஹோமியோபதியில் மிகச்சிறந்த சிகிச்சைகள் இருக்குது. இது வரைக்கும் குழந்தைகளுக்கு மிக இனிப்பான ஒரு விஷயம், ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதனால் குழந்தைகள் டானிக்னா வாந்தி எடுத்துரும், மாத்திரையை கரைச்சி கொடுத்தா துப்பிடும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாதனால குழந்தைகள் ஈஸியாக எடுத்துக்க முடியுது. அதே மாதிரி ஈஸியாக வந்து குணமும் ஆகுதுங்கிறதுனால நிறைய பேர் குழந்தைகளுக்கான சாதாரண சளி காய்ச்சல் ஆரம்பித்து வயிற்று பிரச்சனையிலேருந்து எல்லாம் சரியாக பசிக்கலை, ஜீரணம் ஆகலை, எல்லாத்துக்கும் வந்து நாடி வராங்க. இப்போ வந்து ஃபுட்டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு இதை எடுத்து பார்த்து ரீல்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த யூடியூப் எடுத்து பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் பிரியாணி சாப்பிடுங்க, பொரிச்ச பரோட்டா, அதாவது எண்ணெய் எக்கச்சக்க அளவில் எண்ணெய் அசைவ வகைகளில் எடுத்துக்கிறது தான் ரொம்ப ஒரு பரவலான இதாக இருக்குது. இதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து தான் கண்டிப்பாக தெரியும். இளைஞர்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லை. அதனால் இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உடம்புக்கு கொஞ்சமாவது ஒரு எக்ஸசைஸ்னு ஒரு விஷயம், அதாவது என்ன எடுத்துக்கிறோமோ அதை எரிக்கணும். அதை எப்படி எரிக்க முடியும்? நடக்கணும் அல்லது எக்ஸசைஸ் பண்ணணும். அது வந்து இன்றைக்கி எங்கேயுமே கிடையாது. ஸோ முதல்ல என்ன உணவு எடுத்துக்கிறோமோ, என்ன கலோரி எடுத்துக்கிறோமோ, அந்த கலோரியை வெளியேற்றுறதுக்கு என்ன எக்ஸசைஸோ, ஒரு வாக்கிங்கு, குறைந்தபட்ச வாக்கிங்காவது பண்ணணும். மறக்க
மறக்க முடியாத கேஸ் அப்படிங்கிறது எனக்கு நிறைய கேஸுகள் சார். அது குறிப்பாக அந்த குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குழந்தை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக அவங்க வந்து வரும்போது அதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். ஒரு தம்பதிகளுக்கு வந்து ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்க வந்து எங்கேயுமே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, இனிமேல் வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த தம்பதியினுடைய தங்கச்சி வந்து சென்னையிலேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்க வந்து புதுசாக கல்யாணம் ஆன கப்புள்ஸ் தான். அவங்களுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன பிரச்சனைன்னு தனித்தனியாக நான் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம், சார் இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கும் குழந்தை இல்லை சார், கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. அப்படியா, ரிப்போர்ட்லாம் அனுப்ப சொல்லுங்கன்னு பார்த்தா எக்கச்சக்க பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனைகள் ஆரம்பித்து, கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஆரம்பித்து, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் ஆரம்பித்து, அதே மாதிரி அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் ஆரம்பித்து, சுகரில் ஆரம்பித்து, பிபியில் ஆரம்பித்து, ஏறக்குறைய இல்லாத வியாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதை பார்த்துட்டு இவங்களுக்கு நீங்கள் வந்து சிகிச்சை கொடுக்கணும் சார், எதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள நான் பார்க்கல, ஃபோனில் ஒரு அரை மணி நேரம் 2 பேர்ட்டையும் பேசிவிட்டு அவங்களுக்கு உண்டான மருந்துகள் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதுக்கு என்ன மருந்துங்கிறது கிடையாது. நம்ம என்ன காதால் கேட்குறோமோ என்ன பார்க்குறோமோ நோய் குறிகளுக்குத்தான் மருந்து. ஸோ அது ஹோமியோபதியுடைய மிகச்சிறந்த விஷயமே என்னென்னா, டயக்னோஸ்டிஸ் பேஸ்டு கிடையாது. என்ன நோய் குறிகளோ என்ன மாதிரியான சிம்டமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி அவங்களுடைய சிம்டம் பூரா கேட்டுட்டு அவங்களுக்கு உண்டான மருந்துகளை கொடுத்தேன். ஆனால் 10 வருஷம் வந்து சலிச்சு போய் இனி குழந்தை பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு கொடுத்த மருந்து 3ஆவது மாதத்துலேயே குழந்தை நின்றுச்சுங்க. இது அவங்களும் வந்து எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. ஹோமியோபதி வந்து மிகச்சிறந்த ஒரு மருத்துவங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், சந்தோஷமாக இருந்தது. இதை நான் லைஃப்பில் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்றைக்கி நிறைய பரவலாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, ஜிஆர்டின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் நிறையா இருக்குது. போகிறாங்க, எண்டோஸ்கோபி பார்க்குறாங்க, மருந்து சாப்பிட்றாங்க, திரும்ப எண்டோஸ்கோபி பார்க்குறாங்க, இப்படியே இருக்குது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கி ரொம்ப பரவலாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மிகச்சிறந்த சிகிச்சை வந்து ஹோமியோபதியில் இருக்குது. அதே மாதிரி வாதம், மூட்டு வலி, வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் சிகிச்சை எடுக்க வேண்டிய துறை. அதுக்கெல்லாம் வந்து பக்க விளைவு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு ஹோமியோபதியில் மிகச்சிறந்த தீர்வு இருக்குது. ஒரு பிபிக்காகட்டும், ஹார்ட் ப்ராப்ளத்துக்காகட்டும், இருதய இரத்த குழாய் அடைப்பாகட்டும், அல்லது ஹார்ட்டுடைய பம்பிங் கம்மியாக இருந்தால் அதுக்கு வந்து தொடர்ந்து இதில் எடுத்துக்கலாம். ஹோமியோபதி அப்படின்னு வந்தாவே ஏதோ ஒரு சின்ன ஒரு கிளினிக்கு, ஒரு சின்ன இடத்துல வந்து பண்ணிவிட்டு மருந்து கொடுப்பாங்க, சாப்பிட்லாங்கிறதெல்லாம் மாற்றி அவங்களுக்கு தேவையான இட வசதி, ஒரு ஸ்பேசியஸான இடம், கார் நிறுத்துறதுக்கான இடம், வண்டி நிறுத்துறதுக்கான இடம், ஸோ அந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து ஹோமியோபதியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்கான முயற்சிகளில் இப்போ ஒரு ஸ்டெப்பு நான் வந்து கடந்திருக்கேன். அடுத்தடுத்து இதை வந்து நிறைய பேர் ரீச் ஆகணும். நிறைய பேர் இதை அந்த வீடியோவை பார்க்குறவங்களும் சரி, மற்ற ஹோமியோபதி மருத்துவர்கள் இப்போ வந்து போடுற வீடியோவும் பார்த்துட்டு ஹோமியோபதி சிகிச்சைக்கு முக்கியத்துவம் அளித்து முதல்ல எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல ஹோமியோபதி சிகிச்சை எடுத்துகிட்டு அது கேட்கலைன்னா அடுத்த சிகிச்சைக்கு போகணுங்கிற நிலைமை வரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அனைவருக்கும் நான் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, ஒரு நோய் அப்படிங்கிறது முதல்ல வராமல் பார்த்துக்கணும். அப்படியே வந்துட்டாலும் அந்த நோய்க்கு என்ன சிகிச்சை, ஒரு முறையான சிகிச்சை, முறையான மருத்துவர் பார்த்து எடுக்கணும். ஏன்னா நிறைய இப்போல்லாம் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாவே அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே இன்ஸ்டன்ட் மருத்துவராக மாறிட்டாங்க. மருத்துவம் சம்மந்தப்பட்ட இல்லாத ஆட்களினுடைய வீடியோக்கள் தான் நிறையா இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மருத்துவரை அணுகி முறையான டயக்னோசிஸ், உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு எந்த மருத்துவம் எடுத்துக்கலாம், ஹோமியோபதி எடுத்துக்கலாமா, ஆயுர்வேதம் எடுத்துக்கலாமா, சித்தா எடுத்துக்கலாமா, இல்லை அலோபதி சிகிச்சை தான் சிறந்ததாங்கிறத முடிவு பண்ணும். அது குறிப்பாக மருத்துவம் வந்து எல்லா இதையும் பார்க்கலாம் மொபைலில். ஆனால் மருத்துவத்தை வந்து நம்ம மொபைலில் பார்த்து வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. நம்ம மூளையில் ஸ்லீப் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்லீப் சென்டரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அது தன்னைத்தானே ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்கு நீண்ட காலம் ஆகும். அதனால் தூக்கமின்மைங்கிறத அடுத்து எங்கே கொண்டு போய் விடும்னா மன அழுத்தத்தில் கொண்டு போய் விடும். ஸோ எல்லாத்துக்கும் முக்கியம் மனநலம். மனநலம் நல்லா இருந்தால் தான் உடல்நலம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் உடல்நலை பிரச்சனையை தாண்டி மனநல பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதுக்கு ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருத்துவம் இருக்குங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.